வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் தூங்க முடியாது. ஹாஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி நீளம் 3 அடி அகலம் கட்டில் மேலே ஒருத்தன் படுத்திருப்பான், கீழே ஒருத்தன் படுத்திருப்பான், ஆடாமல் அசையாமல் படுத்திருக்கும். அதில் நினச்ச நேரத்தில் லைட்டு கூட போட முடியாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை இடத்துக்கு போனால் சரியான இப்போ உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்காது, படுத்து தூங்குறதுக்கும் நம்ம அந்த ரெஸ்ட் டைமில் போனால் அந்த புல்தரையில் இப்படி தான் படுத்து கிடக்கும். இதேமாதிரி லாரியில் ட்ராவல் பண்ணும்போது உடம்பு பயங்கர அசதியாக இருக்கும், இடுப்பு வலியாக இருக்கும். சத்த லாரியில் படுக்கணும்னு சொல்லி படுப்பாங்க. இதை இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, குடும்பத்தில் உள்ள தாய்மார்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னென்னா வீட்டில் வந்து மன உளைச்சலாக இருக்குது, அதனால் வெளியில் போனால் நான் நிம்மதியாக இருக்குன்னு நினச்சிட்டு வெளியில் போய் நிம்மதியை தேடுறது. என்றைக்கும் வீட்டில் தான் நிம்மதியை தேடணும். எங்கே சுற்றினாலும் போனாலும் வந்தாலும் வீட்டில் தான் தஞ்சம் அடையணும். அதனால் வீட்டில் வந்துட்டு நீங்கள் நிம்மதியை தேட பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் வெளியில் போய் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே வந்து இங்கே 1 ஹவர் வேலை பார்க்கணும். நீங்கள் ஒரு நாள் போயிட்டுனா அடுத்த நாள் போனால் அதே ரொட்டைன் ஆயிரும். அப்புறம் இவன் காலத்துக்கு கடந்து சாக வேண்டியது தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காங்க. எங்கள் அப்பா வயசு 65, எங்கே போனாலும் வந்தாலும் சரி. இது வரைக்கும் எங்கள் அப்பா போய் அவங்க மாமனார் வீட்டில் கூட ஒரு நாள் தங்கினதில்லை, சரித்திரமே கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவருக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து படுத்தா தான் நிம்மதி.